மச்சான் அண்ணன் iPhone 15 கொடுத்து செக் பண்ண சொன்னாரு, பண்ணிட்டியா? ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி சேர்ந்து என்ன தானே போறீங்க? நல்லா ஐஃபோன் கொடுத்தனே, செக் பண்ணிட்டீங்களா? என்னத்தனே செக் பண்ண, பழசதான் அப்படியே கொடுத்து வச்சிருக்கான். பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. அதுக்காக சும்மா விட்டுற முடியுமா? நம்ம டெக் படிஸ் ஃபேமிலிக்காக சொல்லித்தானே ஆகணும். அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா. சரி, டிசைன் எப்படி இருக்கு? iPhone 15 Plus. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காம்பேக்டாக சூப்பராக நல்லா ஹேண்ட்லியாகவே இருக்குது. ஆனால் இது புதுசான்னு கேட்டிங்கன்னா பழசு தான். அதே டெய்லர், அதே வாடகை. ஆமாங்க, iPhone 14 Plus இதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அதில் ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க, இது அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதில் கொஞ்சம் கவுடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது நல்லா ஹேண்ட்லியாக இருக்குது, யூஸ் பண்ணவும் நல்லா இருக்குது. அடுத்து இதோட வெயிட்டுன்னு பார்த்தா 201 கிராம் கொடுத்துருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் ஓகே தான், அந்தளவுக்கு பெருசாக தெரியல. ரியரில் மேட் ஃபினிஷ் கொடுத்தனால ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே பெருசாக கேப்சர் பண்ணல. ப்ளஸ் இதோட ப்ரொடக்ஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கலர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட எல்லோ கலர் இருக்குது. இது கூட இன்னும் 4 கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபைனலாக டிசைன் வைஸ்ன்னு பார்த்தா அந்த ஃபோனுக்கு இதுக்கு பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. டிசைனில் ஒன்றுமே இல்லையா? சரி, டிஸ்பிளேல ஏதாவது தேருமா? டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 14 Plus-க்கும் இதுக்கும் பெருசாக எந்த அப்கிரேடும் இல்லை. இப்பவே கண்ண கட்டுது. அதில் 1200 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2000 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதனால நல்ல சன்லைட்ல கூட யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. இதோட ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தா 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. இதனால யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவு ஸ்மூத்தாக இல்லை. இவ்வளோ காசு போட்டு வாங்கினதுக்கு ஒரு 90 Hz கொடுத்துருந்துருக்கலாம். மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்ல சூப்பர் ரெக்டினா XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுவுமே 14 Plusல இருக்கிற அதே சேம் டிஸ்பிளே தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் XDR 10+ சப்போர்ட் இருக்கு, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. மூவிஸ் வீடியோஸ் பார்க்குறப்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சன்லைட்டில் பார்க்குறப்பையும் நல்லா யூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா செராமிக் சீல்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் கேமராமேன், பேட்டரியிலேயாவது ஏதாவது தேருமா? இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 4383 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது 14 Plus-ஓட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த டைம் ஐஃபோனுக்கு டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நார்மல் யூசேஜுக்கு ஓகே, கொஞ்சம் ஹெவியாக கேம் விளாடும்போது பேட்டரி சல்லுன்னு இறங்கிடுது. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தா 27 வாட் கொடுத்துருக்காங்க. 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, ஆனால் சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகுது. சாஃப்ட்வேர் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் பெஸ்ட்டாக தானே இருக்குது. அப்படியே ஒரு சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது iOS 17 கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது நீட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. பக்ஸ் எதுவும் இல்லை. அப்படி பக்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக கிளியர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஐஃபோனோட அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் டைம் கொடுத்துருவாங்க. மொபைல் யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, அதை அப்டேட்டில் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்ததான் SoC. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா A60 மைனிங் 4 நம்பர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த SoC பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா அப்டேட்டான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் அண்ட் கேமான PUBG COD நான் விளாண்ட வரைக்கும் எனக்கு எந்த ஒரு லாகுமே ஃபீல் ஆகல. நல்லா ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் விளாண்டனால ஹீட் இஷ்யூன்னு நான் ஃபீல் பண்ணேன். நார்மல் யூஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்ண நல்லா இருக்குது. மல்டி டாஸ்கினால் பண்ணிக்க முடியுது, மற்ற ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் 60 Hz கொடுத்ததுனால யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவு ஸ்மூத்தாக இல்லாதது தான் ஒரு குறையாப்பட்டுச்சு. ஐஃபோன் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிச்சது கேமரா தான். அப்படி கேமராவில் என்ன கொடுத்துருக்காங்க? இதில் பிரைமரி சென்சாராக 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமை விட இந்த டைம் ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்டரி சென்சாராக ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்குது. செல்ஃபி கேமராவுக்கு 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுடோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் அப்படி நேச்சுரலாக எடுத்து தருது. பொதுவாக ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நீங்கள் ஒரே இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாலுமே ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில் கலர்ஸ் இதெல்லாமே வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஐஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெவல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுதான் ஐஃபோனோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுலையுமே அந்த பிரைமரி சென்சாரை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அந்த ஸ்கின் டோன் இதெல்லாமே என்ன நேச்சுரலாக இருக்கோ அந்த கலர் அப்படியே எடுத்து தருது. பட் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய கலர்ஸ், அந்த ஸ்கை இதெல்லாமே கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டரான கலர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஓவரால் அவுட்புட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது போது அந்த போட்டோல ஷார்ப்னஸ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க 24 மெகாபிக்சல் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். இல்ல 48ல வேணாலும் எடுத்துக்கலாம். பட் 12 எடுக்கும்போது அந்த டீடைல் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அப்படியே இங்க 2x ஆப்டிகல் ஜூம்ல போட்டோ எடுத்தாலுமே நார்மலா எடுக்கிற போட்டோக்கும் இந்த போட்டோக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. அப்படியே அந்த டீடைல் எல்லாமே சேமா எடுத்து தருது. அப்படியே நீங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் எடுத்தாலுமே அந்த கலர், ஷார்ப்னஸ், டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாமே சேமா மெயின்டைன் பண்ணுது. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நாய்ஸ் வருது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 120 டிகிரி வரைக்கும் கொடுக்குறாங்க. போர்ட்ரேட் ஷாட்லமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கொடுக்குது. நீங்க போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் கூட அந்த பேக்ரவுண்ட் பிளர் உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத நீங்க ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே நம்ம இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த போட்டோட அவுட்புட் எல்லாமே பெட்டரா இருக்குது. பட் இன்னும் ரொம்ப புவரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நைட் மோட் வந்து சஜஸ்ட் பண்ணுது. நைட் மோட்ல போட்டோஸ் எடுத்தாலுமே
அந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக ரியர் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்பயும் போல மாசாக இருக்கு. பட் கலர்ஸ் மட்டும் நேச்சுரலாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பிடிக்காம கூட போகலாம். பட் இங்கே செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பை அந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுவுமே அந்த ஸ்கின் டோன் இதெல்லாமே நேச்சுரலாக எடுத்து தருது. அந்த கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச், டீடைல் இதெல்லாமே பெட்டராக தான் இருக்குது. பட் கொஞ்சம் நீங்கள் இண்டோரில் டீசென்டான லைட்டிங்கில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் எடுக்கும்போது செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அப்படி இங்க வீடியோஸ்க்கு வந்தாலுமே ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 4K வரைக்கும் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அது போக இங்க OIS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால ரியர் கேமரால நம்மளால ஸ்டேபிளா வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுல அந்த ஃபோக்கஸ்மே ரொம்பவே நல்லா இருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ்மே சூப்பரா இருக்குது. சோ ஓவராலா வீடியோட அவுட்புட்மே ரியர் கேமரால பெஸ்டா இருக்கு. மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல எதுவுமே கொடுக்கல. இங்க லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க ஸ்லைடர் கொடுத்திருக்காங்க. அதை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது கீழே வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது. அது கீழே வந்தோம் அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம் போட்டுக்க முடியும். அது போக eSIM உங்களுக்கு தேவைப்பட்டா அதை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே வந்தா ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு. ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது போக எப்பயும் போல ஃபேஸ் ஐடி இருக்கு. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. கடைசி அதை வாங்கலாமா வேண்டாமா? மொபைலோட பிரைஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், iPhone 15 வந்து 80,000 ரூபாய்க்கும் iPhone 15 Plus வந்து 90,000 ரூபாய்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. பெரிய அளவில் அப்கிரேட் இல்லை அப்படின்னாலுமே எப்பயும் போல டிசைன் அண்ட் டிஸ்பிளே மாசா இருக்கு. ரியர் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுவுமே நல்லா இருக்குது. இது போக பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே சார்ஜர் பாக்ஸ்குள்ள கிடையாது. அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பெரிய அளவில் கிடையாது. பட் இந்த டைம் டைப் சில கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் லான்ச் பண்ண அதே பிரைஸுக்கு இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட மொபைல் கொடுத்துருக்காங்க. அதனால iPhone தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க.